துலா லக்னம். லக்னத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்றது தான். 7ஆம் அதிபதி 10க்கு போகக்கூடாது. 7ஆம் அதிபதி 10க்கு போய் நீசமாயிடுவார். நீசமாகி வர்க்கோத்தமம் ஆயிட்டா, வர்க்கோத்தமம் என்ன சார்? ராசி நவாம்சம் துவதசாம்சம் இந்த மாதிரி வர்க்க சக்கரங்கள்ல ராசியில் இருப்பது போலவே வர்க்க சக்கரங்கள் ஒரே இடத்துல இருப்பது. இப்ப 10ல போய் இருக்கு, வர்க்கோத்தமம் ஆயிடுச்சு, திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. டிவோர்ஸ் பண்ணுவாங்க, ஆனா திரும்ப வந்து சேர்ந்துக்குவாங்க. இவங்களால டிவோர்ஸுங்கிற விஷயத்தை பண்ணிட்டு போகவும் முடியாது, திருமண வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்காது. அது இந்த பெண் ஜாதகத்துல இந்த செவ்வாய் நீசம் ஆகவே கூடாது. அதை நான் சொல்லிட்டேன். துலா லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 10க்கு போகக்கூடாது. 10ஆம் பாவம் சாமியார் பாவம். இந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குதோ அதை அவர் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலுமே இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்ப இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2 7 எப்படி நம்ம ரிஷப லக்னத்துக்கு 7 12 சொன்னமோ அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 2 7 வலிமையான மாரகாதிபதினு சொல்லணும். அப்ப இங்க இந்த செவ்வாய்க்கு புதனின் தொடர்பு இருக்கு, சனியோட தொடர்பு இருக்குன்னா கொஞ்சம் மட்டுப்படுத்தும். இருந்தாலும் இந்த நீசம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இங்க இருக்கக்கூடாது. இப்ப நம்ம விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார் சார் அப்படின்னா சுக்கிரன். 7ஆம் அதிபதி அவர் தான் 12ஆம் அதிபதி. இந்த விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா ரொம்ப சிரமம் தான் உங்களுக்கு. அப்ப இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். இந்த 2 லக்னத்துக்கு மேசத்துக்கும் இதுக்கும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இங்கே இந்த சுக்கிரன் நம்ம வழக்கம் போல சொல்கிற மாதிரி தான் 3 6 8 12 இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா பிறப்பிடத்தை விட்டு வேற இடத்துல மாப்பிள்ளை அமையும், வேற இடத்துல போய் நல்லா இருப்பாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் தொந்தரவு தான். இந்த சுக்கிரன் என்பது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லாத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா படுக்கை ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்துக்கு காரகனே சுக்கிரனை வர்றதுனால இந்த சுக்கிரனுக்கு மட்டும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. 12ல சுக்கிரன் இருக்கு சார் மறந்துட்டாருன்னு தயவு செய்து யாரும் சொல்ல வேண்டாம். சுக்கிரன் மட்டும் 12ஆம் இடத்தில் மறைவு அல்ல. அப்ப இது விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சுனாலே சிறப்பு தான். தனுசு லக்னம் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லும், தன்னை பற்றி பெரும்பாலும் சிந்திக்காத லக்னம், மற்றவங்களோட நலத்துக்காக வாழக்கூடிய லக்னம், வேகம் கோபம் எல்லாமே இருந்தாலும் ஒரே செகண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய லக்னம் வாத்தியார் லக்னம்னு பேருங்க. குடும்பத்தில் இதுக்கு மரியாதை கம்மி தான். ஊருக்குள்ள நல்ல மரியாதை உடைய லக்னமாக தனுசு லக்னம் இருக்கு. இந்த தனுசு லக்னத்துக்கு இவரே குரு, இவருக்கு 7ஆம் அதிபதி புதன். குருவே பிரபஞ்ச அறிவு, இந்த புதன் வந்து நுண்ணறிவு. அப்போ மனைவி எப்படி இருக்கும்? மிகப்பெரிய அறிவாளியா இருக்கும். இந்த புதன் நல்லா இருந்தா வரக்கூடிய மனைவி மிகப்பெரிய அறிவார கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கும். இவர் பதில் சொல்லணும். ஏன்னா இது வாத்தியார் லக்னம்ல, அதுதான் இந்த இதுக்கு அமைப்பு. இங்க புதன் நீசமாகக்கூடாது. பதகாதிபதி நீசம் நல்லது சார் அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா இங்க புதன் நீசமாகக்கூடாது. அடுத்து 6 வந்து இங்க வந்து நட்பு விடுதா, என்னால 6க்கு போகக்கூடாது. வழக்கம் போல எல்லா லக்னமும் உள்ளது. 6 8க்கு கண்டிப்பா போகக்கூடாது, 12க்கும் கண்டிப்பா போகக்கூடாது. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் தனித்த புதனா இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்த்து, பெரும்பாலும் சூரியனோட சேர்த்து தான் இருப்பார். 6 8 12 அப்படிங்கிற இடத்துல இந்த புதன் இருக்கக்கூடாது. இருந்தா சிறப்புகள் கம்மி. இங்க குருவின் பார்வை இருக்கு சார் புதனுக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க. பொதுவாக எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் பிரிவு என்பது வராது. இதை நம்ம வந்து ராசி நவாம்சம் துவதாசம் 3 இடத்துல பார்க்கணும். 3ல 2 இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னாலே பெரும்பாலும் பிரிய மாட்டாங்க, நம்ம தைரியமா சொல்ல முடியும். மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த மகரம் வந்து தொழில்னு இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைஞ்சிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். இவங்களுக்கு 7ஆம் அதிபதியே சந்திரன் வருவார். உங்களுக்கு தெரியும் சந்திரன் ஏற்கனவே குழப்பவாதி, நாளுக்கு நாள் மாறக்கூடிய குணம். இதே குணம் அப்படியே மனைவிட்டு அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. தேய்பிரை சந்திரனா வந்து சிரமம் தான், வளர்பிறை சந்திரனா தான் தொந்தரவு இல்லை. இந்த சந்திரன் உச்சமாகுது அப்படின்னா மனைவி சொல்றதை கேட்டுட்டு பேசாமல் போயிடுறது நல்லது. இந்த சந்திரன் நீசமாகக்கூடாது. வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரி 6 8 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. சனி கேதுவோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டுட்டு தான் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை கொடுக்கும். உதாரணமாக சொல்லணும்னா லக்னத்தில் பெரும்பாலும் மகர லக்னத்துக்கு சந்திரன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கும். அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து மனைவி உள்ள உட்காந்து இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மனைவியோட சப்போர்ட் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மகர லக்னத்துக்கு மனைவியின் சப்போர்ட் மிக மிக முக்கியம்.
மேச லக்னத்துக்கு மனைவியின் சப்போர்ட் மிக மிக முக்கியம். இந்த 2 லக்னத்துக்குமே மனைவியின் சப்போர்ட் ரொம்ப இருக்கும், அப்படிதான் அமையும். இந்த மேச லக்னத்துக்கும் இந்த மகர லக்னத்துக்கும் மாமியார் சொத்து கிடைக்கிறதுலேருந்து மாமியார் சைடில் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் கிடைக்கும். கும்ப லக்னம் எல்லாமே தெரியும், ஆனால் எது தெரியும் கேட்டோம்னா சத்தியமாக தெரியாது. ஏன்னா அது ஒரு காற்றடைத்த பானை, அந்த பானைக்குள்ளே காற்று இருக்கா தண்ணி இருக்கா என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்களாம் சொன்னாதே உண்டு. சரி, சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸ்திர ராசி, விருச்சியத்துக்கு அடுத்து அதிக ரகசியங்களை தங்க வச்சுக்க ராசி கும்பராசி. ஒரு சின்ன விஷயத்தை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசி இந்த கும்ப லக்னத்துக்கு, அதான் கும்ப லக்னத்துக்கு எப்பயுமே கும்ப லக்னத்துக்கு ஆணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிடும். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே போலதான் 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். அதனால இவங்களுக்கு மனைவி அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக அமைஞ்சிடும். அப்போ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சூரியன். சூரியனாலே நிர்வாகம், சூரியனாலே ஈகோ, சூரியனாலே அந்தஸ்து. அப்போ வரக்கூடிய மனைவி கிட்ட அந்தஸ்தை, வரக்கூடிய மனைவி அந்தஸ்தை எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு கௌரவ குறைவு இல்லாமல் இந்த கும்பலக்கணம் வச்சுக்கிட்டாலே இந்த கும்பத்துக்கு பணம் சேரும். நான் கும்பமும் ரிஷபமும் பணராசிகள். அப்போ இவங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா மனைவியோட சண்டை போடக்கூடாது, மனைவியை கௌரவமாக வச்சுக்கணும், வச்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ இங்கே எப்படி இருக்கக்கூடாது, சூரியன் 6-8 பண்ணுற தொடர்பு கூடாது, நீசமாகக்கூடாது. நீசமானா இங்கே தொந்தரவுகள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். இந்த இடத்துல உச்சமானாலும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். உச்சமானா நம்ம மிரட்டும், கணவரை கை நீட்டி அடிக்கக்கூடிய இடங்களை கூட அந்த 7ஆம் அதிபதி உச்சமானது வந்துடும். 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்து லக்னாதிபதி கெட்டுட்டா மனைவி சொல்லுதான் மந்திரம், வானா வரணும் போனா போகணும், வேற வழி இல்லை. இதை ஏற்றுக்க தெரியணும். மீன லக்னம், மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு இந்த சுக்கிரன் 3க்கும் 8க்கும் அதிபதியாக வந்துடுவார். திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள் உண்டு, கொஞ்சம் மிரட்டக்கூடிய மனைவியாக தான் அமையும். 7ஆம் அதிபதி புதன், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த 4 உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக 7ஆம் அதிபதியே வருவார். இங்கேயும் புதன் பாதகாதிபதி. நம்ம தனுசு லக்னத்தை சொன்ன பலன்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் பொருந்தும். இங்கே அங்கே தனுசு லக்னத்துக்கு மிதனமாகி சில ஜாலியான விஷயங்கள் கூட இன்வால்வ் ஆகும். இங்கே எல்லாமே கால்குலேட்டட், ஒரு கால்குலேட்டட் பர்சன் தான் மனைவியாக வருவாங்க. மீன லக்னத்தை பொறுத்தவரைக்கும் அந்த கால்குலேட்டட் பர்சனோட தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தயாராகிக்காங்க. இந்த புதன் நல்ல இடங்கள் அமைஞ்சிருச்சு வைங்க, யோகமான மனைவி. இது 6-8 பண்ணுற தொடர்பு கொண்டா கண்டிப்பாக தினசரி சண்டையை சமாளிக்கணும், இல்லை மனைவி விட்டு வெளியில் பிரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துரும். இங்கே புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது நல்லதானா கண்டிப்பாக நல்லது இல்லை. ஏன்னா புதன் வந்து சூரியனோட சேர்ந்து 6-8 பண்ண இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சிரமம் தான். அப்போ இந்த புதன் வந்து இங்கே 5-9 தொடர்பு கொள்ளலாமா சார் அப்படின்னா அங்கேயும் சிரமம் தான். இப்போ இந்த தனுசு லக்னம், இந்த மிதுன லக்னம், தனுசு லக்னம், இந்த மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப குழப்ப முடியாது தான். இவங்களுக்கு உண்மையில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும்னா 5-9 தொடர்புகள் இருக்கணும். 5-9ஓட அதிபதிகள் தொடர்பு இருக்கணும். இருந்தாலே இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும். இங்கே மட்டும் மீன லக்னத்துக்கு பார்த்தா மனைவிக்கு பல நேரங்களில் சில கண்டங்கள் வந்து போகும். இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மீன லக்னம், அதே மாதிரி கன்னியா லக்ன பெண்களுக்கு, கன்னியா லக்னத்தில் பெண்கள் அவங்க கணவருக்கும் கண்டங்கள் வந்து போய், ஏன்னா இங்கே செவ்வாய் 3-8க்கு அதிபதி, இந்த மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3-8க்கு அதிபதி. அப்போ இந்த மாதிரி இடங்கள் நம்ம என்ன பண்ண சார், ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது, திலஹோமம் பண்ணுறது, ராமேஸ்வரம் போயிட்டு வருது, இது மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலமாக இந்த தாக்கங்களை குறைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.